இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் தேன்கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்காக தினமும் 3 வேளை உணவு உட்கொள்கிறோம். அந்த பலத்தினால் பல வேலைகளை செய்கிறோம். இதுபோல நம்முடைய இருதயத்திற்குரிய, அதாவது நம்முடைய உள்ளான மனிதனுக்குரிய உணவுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாயிருக்கும். எந்த அளவு நாம் வேத வசனங்களை உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாயிருப்பதை நாம் உணரலாம். ஒவ்வொரு வசனத்திலும் ஜீவன் உண்டு. அந்த வசனத்தை நாம் கேட்கும் போது, வாசிக்கும் போது நாம் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே வசனத்தை கேட்டவர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி மன மகிழ்ச்சியாயிருந்ததை பற்றி நாம் தியானிப்போம். பவுலும் சீலாவும் வழக்கமாக ஜெபிக்கிற இடத்திலே ஜெபித்துவிட்டு அங்குள்ளவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை கூறினார்கள். அப்போது தியத்திரா ஊரிலே இரத்தாம்பரம் விற்கிற லீதியாள் என்னும் ஸ்திரீ தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் கூறின வசனங்களை கேட்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பின்பு அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவள் பவுலை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பின்பு பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை உடைய ஒரு பெண் அவர்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் குறி சொல்லுவதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கினாள். அவள் பவுலையும் பவுலோடு இருந்தவர்களையும் பின்தொடர்ந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டிருந்தாள். பவுல் திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அந்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போயிற்று. அப்பொழுது அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்திலே இழுத்து கொண்டு போனார்கள். அவர்கள் பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையில் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அப்பொழுது பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேத்தான் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அன்று ராத்திரியில் அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவர்களுக்கு போஜனம் கொடுத்தான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட சிறைச்சாலைக்காரனும் அவன் வீட்டாரும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி மன மகிழ்ச்சியாயிருந்தார்கள். நாமும் தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் போது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருக்க முடியும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருக்கும் போது அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களையும் அருளிச் செய்வார்.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை தருகின்ற வேத வசனங்களை உட்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.